அலைக்கும் சவுண்ட் கேக்குதா? வணக்கம். இல்ல, கேக்குது. ஓகே. இந்த ஸ்க்ரீன் வந்துக்குதா? எஸ் சார். ஓகே, நல்லா. லாஸ்ட் கிளாஸ்ல நாங்க என்னத்தை பார்த்தீங்க, என்ன படிச்சோம்? குர்ஆன் வசனங்கள் ஓதி பழகிட்ட முடியா? எஸ் சார். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்களா? லிட்டில். ஓகே, பிஸ்மில்லா ஸ்டார்ட் பண்ணுங்க உடனே. فأثرن فأثرن به نقعا. திருப்பி ஓதுங்க. فأثرن به نقعا. ரெண்டாவது. فأخرج فأخرجت الأرض أثقالها. அருது. ராவ கலக்கப்படாது. அர்து. அர்து. وأخرجت الأرض. காவை நீங்க கலக்கல்ல. என்று சரியா ஓதுனீங்க. அதே அமைப்புல ராவையும் ஓதணும். அர்து. وأخرجت الأرض. أوكي أوكي. அர்து. அருது. அர்து. أرض. أرض. وأخرجت الأرض أثقالها. திருப்பி ஓதுங்க. وأخر... وأخرجت الأرض آه. அருது அல்ல. அர்து. அதை மட்டும் சொல்லுங்க திருப்பி. أرض. அர்து. أرض. திருப்பி சொல்லுங்க. அர்து. أرض. வெரி குட். திருப்பி நம்பருக்கா. أرض. ஓகே, இப்போ சொல்லுங்க. وأخرجت الأرض. அதை மட்டும் சொல்லுங்க பாப்போம். وأخرجت الأرض. குட். இப்போ சரி, நீ போதும் ஃபுல்லா. وأخرجت الأرض أثقالها. மூணாவது. أو أمر بالتقوى. நாலாவது. أليس الله بأحكم الحاكمين. கொஞ்சம் திருப்பி போதுங்க. أليس الله بأحكم الحاكمين. أليس الله بأحكم الحاكمين. ராகம் எடுத்து ஓதுங்க கொஞ்சம். சவுண்டும் எடுங்க, ஒரு ராகம் எடுங்க. أليس الله بأحكم الحاكمين. ஓகே, குட். நைன்தாவது. ألم يجدك يتيما فآوى. திருப்பி ஓதுங்க. ألم يجدك يتيما فآوى. ஓகே, பிஸ்மில்லா. நல்லா. பிஸ்மில்லா. இதை கொஞ்சம் ஓதுங்க பாப்போம். أيحسب أن ம். என்ன கஷ்டமாக்குதா? என்ன பிரச்சனை?
ம் ஒரு சவுண்ட் கேக்குது இல்ல? அதுதான். Yes. Can you explain, sir? ஆ, கஷ்டமாக்குதா? Yeah. எங்க என்ன ப்ராப்ளம், எங்க எந்த இடத்துல ப்ராப்ளம் அதை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வேர்ட் பிரச்சனையா? ஃபர்ஸ்ட் வேர்ட் இந்த வேர்ட்ல இல்ல. இல்ல. இதுல பிரச்சனை இதா? Yes. எஸ். இதுல நான் மார்க் பண்ற இடத்துல பாருங்க சரியான சொல்லி பிரச்சனை. Yes, sir. எஸ். இதுல ஒரு விஷயம் உண்டு என்னன்னா, இதுல ரெண்டு அடையாளம் இருக்கிற இந்த நூனுக்கு மேல இருக்கிற அடையாளம் என்ன? சுக்கூன். Sukun. ஓகே. அதுக்கு அது தொடர்ந்து வந்திருக்கிற எழுத்து என்ன? பக்கத்திலே வந்திருக்கிற எழுத்து லாம். சரியா? லெட்டர். லாமுக்கு Mm. இருக்கிற சிம்பிள்ஸ் என்ன? ஷத்தும் ஃபத்ஹத்துனும். நான் பேசுறது கேக்குதா, விளங்குதா? Yes, sir. Yes, sir. எஸ். இப்ப இதுல பாருங்க, சுக்கூனிக்கு தானே, சுக்கூனை விட ஷத்து பெரியவர், பெருசு. சரியா? சுக்கூனை விட ஷத்து பெருசு. ஏன் அப்படி என்றால், சுக்கூன் என்கிறது ஒரு சிம்பிள் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நூனுக்கு ஒரு சிம்பிள் தான். நூன் சத்து மட்டும்தான். ஆனா இந்த லாம நீங்க பாத்தீங்கன்னா, இந்த லாம்ல சத்தும் இருக்குது, ஃபத்ஹத்துனும் இருக்குது. அப்படின்ற மீனிங் என்னென்றால், இந்த இடத்துல ரெண்டு லாம் இருக்குது. ஒரு லாம் இருக்குது சுக்கூனோட, அதுக்கு பக்கத்துல இன்னும் ஒரு லாம் வந்து இருக்குது இதோட ஃபத்ஹத்னோட. இந்த ரெண்டு லாமையும் சேர்த்து ஒரு லெட்டராக குர்ஆன்ல அடையாளப்படுத்துறது இந்த ஷத்த பயன்படுத்தி. இந்த கன்செப்ட் விளங்குதா? Yes. எஸ். அப்ப பாருங்க, இங்கேயும் சுக்கூன் இருக்குது, இங்கேயும் சுக்கூன் இருக்குது. ஸோ எங்கட ஓதல்ல கவனமாக கேட்டுக்கொள்ளணும். ஏதாவது ஒரு இடத்துல முதலாவது சுக்கூனும் அதை தொடர்ந்து வாரது ஷத்தும் வருமாக இருந்தால் பயம் இல்லாம சுக்கூனுடைய எழுத்தை நாங்க ஹைட் பண்ணிட்டு ஓதணும். Okay. இப்ப எப்படி வரும் இது? அல்லன். திருப்பி பாருங்க, இங்க நிக்கிற சுக்கூன், இதுல ஷத்து, இந்த லாமும் ஹைட் ஆகும். அல்லன் யகுதிர என்று சொல்லி இந்த ஷத்து இந்த யாட ஷத்தோட ஜாயிண்ட் ஆகும். அல்லன் யகுதிரன்னு வரும். கன்செப்ட் விளங்கினா Okay. விளங்கலையா? Yes, sir. ஓகே, ஒரு أيحسب أ- أن لن يقدر عليه أحدا. ம் அஹத. சரி, நிப்பாட்டினது. أحدا. அஹத. like ஏன் நியூட்டன்? أ أ அஹத என்று ஏன் நாங்க ட்ராக் பண்ணி ஓதும்? أحد. என்ன இது? அஹத, அஹதேவா, இது சரி. أحد. அஹத் ஏன் சரி? ஏன் அஹத பல? أنا இறுதி எழுத்து அலிஃப் அல்லது ஃபத்ஹா மத் அல்லது ஃபத்ஹத்தைன் வந்தா மட்டும் ஆ, ரெண்டு அளவு நீட்டி ஓதணும். ஏனைய எழுத்துக்களுக்கு வந்து சுக்குன் வைக்கணும். இங்க என்ன வந்து இது? தால். இல்ல இல்ல, இங்க வந்திருக்கிற அடையாளம் என்ன? ஆஹ், லம்ம மத். லம்மு மத்து. பாத்தீங்களா பாத்தீங்களா, அங்கேயும் பிரச்சனையே. இது லம்மு மத்து இல்லையே இது. ஆஹ், லம்மு மத்து எப்படி? லம்மத்தைன். லம்மு மத்து தலைகீழா வரும். லம்மத்தைன். அப்ப லம்மத்தைன் வந்து நாங்க என்ன செய்யணும்? சுக்கூனை வச்சு நிப்பாட்டணும். சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறதுல அடுத்த ஒரு பாயிண்ட் உண்டு, இங்க ஜாயிண்ட் ஆகும். இதை நாங்க கலக்கி நிப்பாட்டணும். ஏன்னா தால் வந்து இத்தனை நிப்பாட்ட இயலாது. ஞாபகம் இருக்குதா? அப்ப எப்படி நிப்பாட்டணும்? இது என்று நிப்பாட்டணும். ஓகே. அஹது என்று வரணும். ரைட். ஓகே. சரி, போவோம். أيحسب أن لن يقدر عليه أحد. அல்லன் ஃபர்ஸ்ட்டுக்கு வர ஏட சவுண்டை கொஞ்சம் எடுத்துக்கோங்களா. அயஹ்சபு அல்லன். அயஹ்சபு அ. அயஹ்சபு அ. எடுத்து போவோம்.
அல்லன் அல்லன்னு வராது. நான் நிப்பாட்டின சுட்டி ம், அல்லன்னு நிப்பாட்டினேன். அல்லைய கொதிர. அல்லைய கொதிர. ஆ, திருப்பி வந்து போகும். أيحسب أن لن يقدر عليه أحد திருப்பி வந்துங்க. திருப்பி ஒரு முறை வந்துங்க. أيحسب أن لن يقدر عليه أحد அயஹ்சபு அல்லைய கொதிர. அதை மட்டும் எடுத்து வந்து பார்ப்போம். أيحسب أن لن يقدر வெரி குட். ஃபுல்லாக வந்து பேர். أيحسب أن لن வரல வரல يقدر வரல. عليه அயஹ்சபு அல்லை. அயஹ்சபு அல்லை யக்திர. அது வரணும். أيحسب أن لن يقدر عليه أحد வெரி குட். ரெண்டாவது. ரெண்டாவது பார்ப்போமே. ரெண்டாவதுலையும் அதே கான்செப்டா? ஆ, Okay. மனசால ஓதிட்டு ஓதப்படாது. அது பெரிய பிள்ளை. Okay. ட்ரை பண்ணணும். Then it's hard. ஆ, Oh, okay, fine. ம். கஷ்டமாக்கி எப்படியா? இப்போ இதில் பாருங்க, இதில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, இந்த சுக்கூன் பக்கத்தில் சத்திக்கு எடுத்தாலும் இந்த எழுத்தை நீங்களே ஹைட் பண்ணுங்க, அவ்வளோதான். Okay. ألم نخلقكم ألم نخلق Okay. ألم ألم نخلقكم من நஹ்லுக்கும் ماء பிள்ளை. என்ன சந்திக்குது? مهين அலம் நஹ்லுக்கும். நஹ்லுக்கும் சத்த உச்சரிக்கணுமா? Okay. ألم نخلقكم من ماء مهين மாஷா அல்லா. திருப்பி ஓதுங்க. நல்லா இப்போ சரியா வந்துட்டா. திருப்பி வசனத்தில் லாஸ்ட் வரையும் ஃபுல்லாக ஓதுங்களா? ألم نخلقكم من ماء مهين மிம்மா இம்மஹீன். ஈட உச்சரிப்பு முக்கியமா? Okay. ماء مهين திருப்பி ஓதுங்க. ألم نجلكم ஆ, من நஜ்ஜி அல்ல, நஜ்ஜி அல்ல. அலம் Okay. நஹ். ம். So I can the screen ones கஷ்டமாய் ஸ்க்ரீன் சின்னதாகிதா? Yes sir. This one. உங்களோட ஃபோனில் சின்னதாகிது. நீங்கள் அதை ஸ்க்ரீனை ஜூம் பண்ணலாம். Okay, wait. ம். ألم نخلقكم من ماء مهين மாஷா அல்லா. ஆனால் நம்ம அந்த நீட்டுற லெவல்கள் சரியாக வரல. அதான் யோசனையாகி. மிம்மா இம்மஹீன். நீங்கள் நீட்டினா தான் உங்களோட டோனை அவங்களுக்கு டெவலப் பண்ணலும். அதான் சொல்கிறேன். Okay.
ألم نجلكم من ماء ஒரே ஒரு பிள்ளை வந்துட்டு நீங்க இதை நஜ்ஜி என்று ஓதுறீங்க அது பெரிய பிள்ளை. Oh, no, okay, திருப்பி. okay. ألم نخلقكم من ماء مهين உங்களுக்கு வீட்டில் குர்ஆன் ஓதுறது டைம் கிடைக்குதா வேற நாட்டில்? டே கிளாஸ் டைம் இல்லை வேற நாளில்? கொஞ்சம் டைம் குறைபாடு உண்டு சார். அப்படியா? இல்லை நீங்கள் கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு 5 வேர்சஸ் சரி புதிய வேர்சஸ் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஃப்ளோ ட்ரெக் வந்து சேரும். இந்த கண்ணாலையும் வாயாலையும் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மெத்தட் படிச்சு தானே அது உங்களுக்கு இப்போ உங்களுக்கு எழுத்துக்கள் தெரியுது, இப்போ ஏட உச்சரிப்பு தெரியும், இப்போ சில விஷயங்கள் தெரியுமே, தெரிஞ்சதை வச்சு கொண்டு சரி நீங்கள் ட்ரை பண்ணணும். உங்களை நீங்கள் டெவலப் பண்ணி கொள்றதுக்கு அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் புதிய வசனத்துக்கு போகிற நேரம் தடுமாற்றம் இல்லாமல் கன்ஃபியூஸ் ஆகி கொண்டு இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளோ ட்ரக்கில் நீங்கள் தைரியத்தோட ப்ராக்டிஸ் பண்ணுறது மூவ் ஆகலும் இன்ஷால்லா. ரைட், நான் ட்ரை பண்ணுவோம் இன்ஷால்லா, வேறு விஷயம். ஆனால் நீங்கள் அதுக்கு ரெடி எப்போ நீங்கள் பாருங்க இந்த பாடத்தில் நீங்கள் மிஸ்டேக் விட்டது குறவு. மிஸ்டேக் வந்துச்சு தான், ஆனால் பெரிய அளவு மிஸ்டேக் இல்லை. ஆனால் அந்த வசனத்துக்கு வரப்போகல நீ சரி தடுமாறுறீங்க. புதிய விஷயமா இருந்தாலும் தெரிஞ்ச அடுத்த விஷயங்களை வச்சு ஒரு நேரம் ஜீம் வந்து ஹாக்கு போகுது, ஹா ஜீம் ஆகுது, அப்படி கொஞ்சம் தடுமாற்றம் உண்டு இது. ம். சரி இன்ஷால்லா அடுத்த பாடத்துக்கு எனக்கு இந்த வசனங்களை நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு வரணும். இந்த இந்த ஒர்க் ஓகே வந்து உங்களோட ரெக்கார்டிங்கில் தான் நிற்கும், யூடியூப் சேனலில் தான் நிற்கும். சரியா? இப்போ இந்த வசனங்கள் நான் ஓய் தரல, ஆனால் பார்ப்போம் நீங்களா செல்ஃபாகவே ப்ரிப்பேர் ஆகிற நேரம் இது எப்படி வேர்சஸ் வந்து சேருதுன்னு பார்ப்போம் இன்ஷால்லா. ரெடி ஆகிட்டு வாங்களா? பார்ப்போம். ஓகே அஸ்ஸலாமு அலைக்கும். சார்.